ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். பிளவுஸ்ல கொக்கி வளையம் எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல போன வீடியோல எம்மிங் எப்படி பண்ணலாம், கொக்கி எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போன வீடியோல நம்ம பார்த்தோங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொக்கி எப்படி வச்சு தைக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த பிளவுஸ்ல தாங்க நம்ம கொக்கி வளையம் வச்சு தைக்க போறோங்க. இதுல பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பிளவுஸ்ல ஒரு பக்கத்துல வி வச்சு தைச்சிருப்போம். இதை பாருங்க, வி பட்டி தைச்சு வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தைச்சு வச்சிருப்போங்க. இதுல நம்ம நார்மலா இருக்க பக்கத்துல கொக்கி வச்சு தைப்போம். வி வச்சு தைச்சிருக்க பக்கத்துல கொக்கி வச்சு நம்ம தைக்க போறோங்க. இப்ப தைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம பிளவுஸ் என்ன கலர் எடுக்கிறோமோ அதே கலர்ல நீங்க நூல் எடுத்துக்கோங்க. மிஷின் நூல் தான். இப்ப சிசர் எடுத்துக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கொக்கி. நாலாவது பாத்தீங்கன்னா கொக்கி. அடுத்தது சாப்பீஸு. நம்ம பெரிய ஊசி எடுத்துக்கலாம். நம்ம தையல் பிரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஊசியை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையூசி. இதுதாங்க நம்ம தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிளவுஸ்ல நம்ம டைரக்டா நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நூல் எடுத்துக்கலாம். கையூசியில நம்ம நூல் கோர்த்து நாட் போட்டு நம்ம எடுக்கணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நூல் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க லென்த்தாவே நூல் எடுத்துக்கலாம். நூல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ரெண்டு நூலையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கை ஊசியில நம்ம கோர்த்துக்கலாம். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தாங்க இருக்கும். நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியா நீங்க கொக்கி வச்சு தச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நூலை கை ஊசியில நம்ம கோர்த்துக்கலாங்க. கோர்த்துட்டோம். இப்போ 4 நூல் வர மாதிரி சேர்த்து நீங்க நாட் போட்டுக்கோங்க. 4 நூல் வர மாதிரி சேர்த்து நாட் போட்டு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 2 நூல் இருக்கு, இன்னொரு கையில 2 நூல் இருக்கு. அந்த 2 நூலையும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நூல் கிடைச்சிரும். இப்போ அதை நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் எப்படி நாட் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாட் போட்டு எடுத்துட்டோம். நீங்க 2-3 நாட் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளவுஸ்ல நம்ம மார்க் பண்ணலாங்க. நம்ம எந்த இடத்துல கொக்கி வச்சு தைக்க போறோமோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வி ஷேப் தைக்காம கூட நீங்க டைரக்டா நீங்க கொக்கி வச்சு தைச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி தைச்சீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால நீங்க வி ஷேப் தைச்சிட்டு அதுக்கு மேல நீங்க மார்க் பண்ணி கொக்கி வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு சைடுல கொக்கி வைக்கணும். அதுக்கு நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். 5 இடத்துல நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டோங்க. இப்ப கொக்கி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே சின்னதா இப்படி ஹோல் மாதிரி நீங்க போடுங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் மாதிரி கிடைச்சிரும். இப்ப அந்த கேப்ல நம்ம கொக்கிய விட்டு வெளியே எடுத்துடலாங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க கொக்கி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி சீக்கிரம் பிஞ்சு போகாது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கும். பாருங்க, நம்ம 5 இடத்துலயுமே கொக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு பக்கத்துல நம்ம கொக்கி வச்சு தைக்கலாங்க. நம்ம வி ஷேப் தைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல மேலேயே நீங்க கொக்கிய வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க பெருவிரல்ல அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் தெரியுது பாத்தீங்களா, அதுல ஊசியை அடியில விட்டு மேல இந்த மாதிரி எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆயிக்கும். இப்ப அதே மாதிரியே ஊசியை விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஃபிக்ஸ் ஆயிருங்க. உங்களுக்கு 4-5 டைம் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. துணியோட சேர்த்து அந்த வளையத்துக்குள்ள நம்ம ஊசியை விட்டு எடுக்கணும். இப்ப ஒரு வளையத்துல நம்ம தச்சுட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு வளையத்திலயுமே அதே மாதிரியே நம்ம தச்சுக்கலாம். தச்சுட்டோங்க. இப்ப நம்ம நாட் போட்டுக்கலாங்க. இப்ப நம்ம 2 வளையத்திலயுமே தச்சு நாட் போட்டுட்டோங்க. இப்ப உங்களுக்கு இதுமே விழுகாது. இருந்தாலும் சேஃப்டிக்கு அந்த மேல நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த 2 இடத்துலயுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கொக்கிக்கு அடியில ஊசிய
இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிக்குள்ள போயிட்டு இழுத்தீங்க அப்படின்னா அதுமே உங்களுக்கு லாக் ஆயிருங்க. இந்த மாதிரி தைக்கணும். அதே மாதிரியே 4 டைம் 5 டைம் வந்து இதே மாதிரி நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனுக்கு வருங்க. நான் போடுற வீடியோல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோல ஏதாவது நிறை குறை ஏதாவது இருந்தாலும் தாராளமா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கத்துல தச்சுட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் தச்சு நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே நம்ம 5 கொக்கியுமே நம்ம தச்சு எடுக்கணும். ரெண்டு இடத்துல நம்ம கொக்கி வச்சு தச்சுட்டோங்க. இப்ப அதே மாதிரியே இந்த 3 இடத்துலயுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்ப கொக்கி வந்து நம்ம தைக்கலாங்க. கொக்கிய அந்த மேல் பக்கத்துல பெருவிரலை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே உள்ள அந்த வளையத்துல நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. 4 டைம் 5 டைம் விட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொக்கி வந்து எப்படி அந்த 2 வளையத்துல தச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே இந்த 2 வளையத்துலயுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு வளையத்துல தச்சுட்டோங்க. நம்ம நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு வளையத்திலையும் இதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பெண்கள் பாத்தீங்கன்னா கைத்தொழில் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கத்து வச்சிருக்கணும். நமக்கு யாரு கை கொடுத்தாலும் இல்லைனாலும் நமக்கு கத்துக்கிட்ட தொழில் எப்பவுமே நம்மளை வந்து கைவிடாது. அதனால பெண்கள் வந்து டெய்லரிங் வந்து கட்டாயம் கத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே இந்த 2 வளையத்துல நம்ம தச்சுட்டோங்க. அதே மாதிரி மேல வந்து லாக் போட்டு நம்ம தச்சுக்கலாங்க. நம்ம கொக்கிக்கு அடியில ஊசியை விட்டு வெளியே எடுக்கணுங்க. எடுத்து நூலை இந்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கு விழுந்துடும். இதே மாதிரியே 2-3 டைம் விட்டு தச்சுட்டு நம்ம எண்டு நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 3-4 டைம் சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் விழுந்துருங்க. நம்ம வந்து ஒரு கொக்கி வந்து தச்சுட்டோம் பாருங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்க 4 கொக்கியுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மெத்தட்ல நீங்க வந்து கொக்கி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வந்து விழுகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. நீங்க பிச்சு இழுத்தா கூட அந்த கொக்கி வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இப்போ நம்ம பாக்கொக்கியும் வச்சு தச்சிட்டோம் பாருங்க. 5 பாக்கொக்கி நம்ம வச்சு தச்சிட்டோம். நம்ம கையை வச்சு பிச்சாலுமே அந்த கொக்கி உங்களுக்கு வராது, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே நம்ம தச்சு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பாக்கொக்கியும் தச்சிருக்கோங்க, அதே மாதிரி கொக்கியுமே வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்க கொக்கி வந்து இந்த பெரிய ஊசியில ஹோல் போட்டு மாட்டாம கூட நீங்க தைக்கலாங்க. நீங்க அப்படி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வந்து மேலங்கீழ ஏறி இறங்கி வந்துடும். நீங்க இந்த மாதிரி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வருங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோவை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து டெய்லரிங் வந்து கத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.